அப்ப நீங்களாம் விசுவாசிகளா, அதிகாரம் உள்ள பிள்ளைகளா? விசுவாசிகள் என்ற இடத்திலிருந்து பாஸ் பண்ணிட்டீங்க. கரங்களை தட்டி நீங்க விசுவாசிகள் தான். வந்திருக்கிற அத்தனை பேர் விசுவாசிகள் தான். ஆனா விசுவாசிகள் எழுதப்படல. அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அத்தனை பேருடைய கரத்திலும் கர்த்தர் ஒன்று தந்திருக்கிறார், அதிகாரம். ஏனென்றால் விசுவாசியோடு உலகம், மாமிசம், பிசாசு அனுதினமும் மோதிக்கொண்டிருக்கிறது. மாமிசமும் மாமிச பலகீனமும் அனுதினம் மோதிக்கொண்டிருக்கிறது. வானபலத்தின் பொல்லாத சேனைகள் அனுதினம் மோதிக்கொண்டிருக்கிறது. அதிகாரம் துரைத்தனமும் அனுதினம் மோதுகிறது. மோதுகிற அவைகளை நீங்கள் வெல்லுவதற்காகத்தான் பிதா தம் ஆயுதத்தை உன்னாயுதமாய் கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தினா தான் விசுவாசத்துக்கே மதிப்பு இருக்கு. வந்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசம் இருந்தது போதும். நீ அதிகாரம் உள்ளவர்களாய் மாமிசத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.